ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோவோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட அதே மாதிரி கிறிஸ்பியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. பப்ஸ் செய்கிறது அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக மாவு வந்து திரட்டி ரொம்ப சூப்பராக கடையில் கிடைக்கிற அதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பப்ஸு செய்கிறதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். அந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 5 பல்லளவு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். உள்ளே வந்து நிறைய ஸ்டஃபிங் வச்சா பிடிக்கும் அப்படின்னா ஆனியன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எக் பப்ஸ் செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் வந்து அடிக்கடி வீட்டில் வந்து பப்ஸு செய்வீங்க. பாருங்கள், ஓரளவுக்கு அந்த ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், காரப்பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே பார்த்திங்கன்னா பப்ஸ் செய்கிறதுனா கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நிறைய டைம் வந்து அந்த மாவு வந்து உருட்டணும் அப்படின்றதுக்காகவே நான் செய்ய மாட்டேன். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது, லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து நாங்கள் தண்ணி வந்து அப்படியே லைட்டாக தெளிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாஸ் சேர்த்துக்கிறேன், டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி தான் கட் பண்ணி சேர்க்கணும். நான் வந்து சாஸாகவே சேர்த்துக்கிறேன், அப்போ வந்து நல்லா வந்து ஒட்டி வரும், அதுக்காக. அடுத்ததாக வந்து 2 முட்டை வந்து நான் வச்சுட்டு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்டஃபிங் வந்து செஞ்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் தான் வந்து கடைகளில் செய்யக்கூடிய அதே ஸ்டஃபிங், அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இது. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரம் வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைகிறதுக்கு இந்தளவுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்தளவு வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஈஸ்ட் எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு அதில் சேர்த்திங்கன்னா போதும். பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். அடுத்ததாக 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். இது எடுத்தோம் அப்படின்னா 8 சமோசா வரைக்கும் இதில் செய்ய முடியும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஈஸ்ட்டு சேர்த்து வச்சுருந்தோம்ல, அந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து மெஷர்மெண்ட் தேவையில்ல, அப்படியே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம ஈஸ்ட்டை வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு வந்து பட்டர் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா போதும். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது. அடுத்ததாக இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ரொம்ப சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம ஈஸ்ட்டு சேர்த்து செய்கிறதால ரொம்ப டைம் வந்து நிறைய டைம் வந்து நம்ம மாவு வந்து உருட்ட தேவையில்ல. ரொம்ப டைம் மாவு உருட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க, இந்த பப்ஸு செய்யும்போது மட்டும். அதனாலே நான் செய்ய மாட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க மாவில் எத்தனை பீஸ் வருதோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 9 கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு வந்து இதில் 9 பீஸ் கிடச்சிது. அடுத்ததாக ஒரு பீஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிக்கலாம். இப்போது எல்லாமே திரட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பட்டர் தடவிக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இது வரைக்கும் நான் வந்து பப்ஸு செஞ்சதே இல்லை. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இந்த மெத்தடில் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மேலே வந்து ஃபுல்லாக வந்து பட்டர் தடவிக்கோங்க. தடவிட்டு இன்னொரு ஷீட் எடுத்து இது மேலே வச்சிடலாம். அடுத்த ஷீட்டும் வச்சதுக்கப்புறமா இது மேலேயும் இப்போ பட்டர் தடவை போகிறோம். இதே மாதிரி வந்து 5 ஷீட்டும் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடைசியாக வந்து லாஸ்ட்டாக மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம்.
நீங்கள் உள்ளே வந்து பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்க அப்படின்னா தான் நல்ல லேயராக கிடைக்கும். உங்களுக்கு பட்டர் தடவை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதெல்லாம் தடவினதுக்கப்புறமா இது வந்து நல்லா உருட்டிக்க போகிறேன். நம்ம கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உருட்டி எடுத்து வச்சிடுறேன். உங்களால் எந்த அளவுக்கு வந்து திரட்ட முடியுதோ அந்தளவுக்கு திரட்டிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து திரட்ட தேவையில்ல. ஓரளவுக்கு திரட்டிட்டீங்க அப்படின்னா போதும். அவ்வளோதான். இப்போ வந்து மாவு உருட்டி ரெடியாக இருக்குது. கீழே வந்து வர மாவு போட்டிருக்கேன் அப்படின்றதால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தியை வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து பப்ஸு ஷீட் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நிறைய டைம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல. நிறைய டைம் ஃபோல்ட் பண்ணி நம்ம மடிக்க தேவையில்ல. மடித்து உருட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி சூப்பராக வரும். ஈஸ்ட் வந்து இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். 50 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும் அது. இதை வந்து 4 ஷீட்டாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி 4 ஷீட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இருக்க எல்லா மாவுமே இதே மாதிரி உருட்டிட்டு உள்ளே வந்து பட்டர் தடவிட்டு 5 ஷீட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக வந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சிடலாங்க. இது வந்து கடைகளில் கிடைக்கிற அதே சேம் ஸ்டஃபிங் தான். வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு ஆஃப் முட்டை வந்து வச்சுருங்க. இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி வந்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை சீல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரில். அதை வந்து இது மேலே வச்சு சீல் பண்ணிக்கலாம். சமோசாலாம் நம்ம சீல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இது இப்படியே கூட பொரிக்கலாம். நம்ம வந்து இப்போ 4 சைடும் ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி இழுத்துட்டு 4 சைடும் ஒட்டிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பேஸ்ட் வந்து தடவிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு தவாவில் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து வச்சுட்டு பொரிச்சிடலாம். இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சாலும் பொரிக்கலாம். அப்போ வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு அதில் போட்டு பொரிச்சாலும் நிறைய லேயர்ஸாக கிடைக்கும், நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம மேலே இருக்க அந்த லேயர்ஸ் மட்டும் தான் வேகணும். உள்ளே வந்து ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சைட்லேயும் வந்து வேக வச்சுக்கிறேன். இது வந்து கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இது வந்து 2 சைடுமே இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஓரங்களும் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுங்க. இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து கடைகளில் வாங்குற அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.